This video is sponsored by BuyMode Shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய உப்பை பற்றின 20 சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, உணவில் உப்பு சேர்த்து சாப்பிடும் ஒரே மிருகம் மனிதன். நம்பர் 2, உலகின் முதல் வணிகப் பொருள் உப்பு. நம்பர் 3, உலகின் முதல் வேதியியல் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது உப்பை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஊறுகாய் வகை தான். அளவோடு இருக்கும் பட்சத்தில் அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது உப்பு தான். இந்த உப்பு உமிழ்நீரை சுரக்க செய்து உணவு செரிமானத்தில் பெரும் பங்கு வகிக்குது. நம்பர் 4, உணவின் சுவையை அதிகரிக்க பயன்படும் இந்த உப்பு மற்ற சுவைகளை சமன் செய்யவும் உதவுகிறது. கடல் நீரை பாத்திகள் அமைத்து காய்ச்சி இந்த உப்பு எடுக்கிறாங்க. உப்பு நீர் கலந்த ஏரிகளிலிருந்து கூட இந்த உப்பெல்லாம் எடுக்கிறாங்க. 1 லிட்டர் அளவு கடல் நீரை காய்ச்சும் போது அதிலேருந்து 35 கிராம் அளவிற்கு உப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ கடல் நீரிலேருந்து தான் அதிகமான உப்பு கிடைக்குது. நம்பர் 5, உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க நமக்கு சோடியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த சோடியம் உப்பு சாப்பிட்றதால தான் நமக்கு கிடைக்கிது. உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம் போன்றவற்றை சமநிலைப்படுத்துறதுல இது பெரும் பங்கு வகிக்குது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிவாரணியாக இருக்குது. உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. ஆயுர்வேதத்தில் கல் உப்பு கண்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 6, சீனர்களால் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உப்பானது எகிப்தியர், கிரேக்கர், ரோமானியர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. நம்பர் 7, கடல் நீர்லேருந்து பிரித்தெடுக்கக்கூடிய இந்த உப்பில் சோடியம், பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. நம்பர் 8, உப்பை சுத்தம் பண்ணி அதில் அயோடின் கலக்கும்போது அயோடின் அதிகமாகுது. ஆனால் மற்ற சத்துக்கள்லாம் அதோட தன்மை போயிடுது. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான அயோடின் அந்த காற்றுலேயே நமக்கு கிடைச்சிடுது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த அயோடின் கிடைக்கிறது கிடையாது. அவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அயோடின் உப்பு. ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அயோடின் உப்பு தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் வரும்போது அதுலேயும் சில பிரச்சனைகள் வருது. அந்த உப்பில் அதிகமான அயோடின் இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு வேறு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அயோடின் கலந்த அந்த தூள் உப்பை ஒரு 20 நிமிஷம் நல்லா எரிக்கிற வெயிலில் காய வைக்கும்போது அளவுக்கு அதிகமான அயோடின் காற்றில் கரைந்து போயிடும். இப்போது கரெக்டான அயோடின் உப்பு கிடைக்கும். நம்பர் 9, நம்ம உப்பு சாப்பிட்றதால மட்டுமே நமக்கு இந்த உப்பில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு கிடைக்கிறது கிடையாது. நாம் சாப்பிடக்கூடிய நிறைய உணவுகளில் மறைமுகமாக இது மறைஞ்சிருக்கு. இதில் அதிகமான உப்புச்சத்துள்ள காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, முள்ளங்கி, பூசணிக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய் போன்றவற்றில் அதிகமாக இருக்குது. நம்பர் 10, உப்பை நாம் உணவில் சுவையை கூட்ட மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அதுதான் இல்லை. உணவை பதப்படுத்த விலங்குகளின் தோள்கள் கெடாமல் பதனிட பயன்படும் இந்த உப்பை நாம் பனிக்கட்டியோடு சேர்க்கும் போது அந்த பனிக்கட்டி மேலும் குளிர்ச்சி அடையுது. ஸோ பனிக்கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இந்த உப்பை பயன்படுத்துகிறாங்க. நம்பர் 11, கல் உப்பை துணியில் முடிஞ்சு அதை வெந்நீரில் நனைச்சி வலியுள்ள இடத்துல ஒத்தடம் கொடுக்கும்போது அது ஒரு வலி நிவாரணியாக செயல்படுது. நம்பர் 12, கருகிய உம்மித்தூளோட உப்பை சேர்த்து நம்ம பல் துளக்கும் போது ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், பல் கூச்சம், பல் ஆடுதல் இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் சரியாகுது. நம்பர் 13, பாதத்தில் ஆணியோ முள்ளோ குத்தும் போது உப்பை துணியில் சுற்றி சூடான நல்லெண்ணெயில் நனைச்சி அந்த இடத்துல வைக்கும்போது அது சீல் பிடிக்காமல் இருக்கும், குறையோடாமலும் இருக்கும். 40 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் டிடி இன்ஜெக்ஷன் போடாமல் இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. நம்பர் 14, அரை கிராம் அளவு கல் உப்பை நம்ம சாப்பிடும்போது பசி எடுக்கும். 20 கிராம் அளவை நம்ம கரைச்சி குடிக்கும்போது அது பேதியாகும். 40 கிராம் அளவை நம்ம கரைச்சி குடிக்கும்போது வாந்தி வரும். ஸோ விஷம் அருந்தியவர்களுக்கு இது ஒரு முதலுதவி சிகிச்சையாக செயல்படுது. நம்பர் 15, அதிகப்படியான உப்பை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அது இரத்த அழுத்தத்துக்கு வழிவகுக்குது. சரும அலர்ஜி ஏற்படும். எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் அரிப்பு நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. நம்பர் 16, அதிகமான உப்பை எடுத்துக்கும் போது ஆயுள் குறையும் தான் சொல்லணும். அதிகமான உப்பு தோல் தளர்வினை உண்டு பண்ணுவது மட்டும் இல்லாமல் சுருங்கி போக செய்யும். தோல் வியாதிகளை தோன்ற செய்து உடல் சூட்டினை அதிகப்படுத்தி முகப்பருக்கள், கட்டிகள்லாம் தோன்ற வழிவகுக்குது. நம்பர் 17, அதிகமான உப்பை நம்ம எடுத்துக்கும் போது அந்த சோடியம் அதிகமான அளவு நம்ம உடலில் தங்கி அந்த வயிற்றுப்பகுதியில் அதிகமாக தங்கும்போது அது வயிற்று புற்றுநோய்க்கான ஆபத்தை உண்டு பண்ணுது. நம்பர் 18, இந்த உப்பு நம்ம உடம்பில் அதிகமாகும் போது அந்த இரத்தம் போன்ற திரவங்களை அதோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது. இதனால் முகம், கண்கள், வயிறெல்லாம் வீங்கின மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. நம்பர் 18, சோடியம் நம்ம உடம்புல அதிகமாகும் போது சிறுநீரகமும் மூளையும் பயப்படுதுன்னே சொல்லலாம். உடனே சில சமிக்கைகளை அனுப்பி அந்த தண்ணீர் தாகம் எடுக்கக்கூடிய சுரபிகள் தாக உணர்வை தூண்டுது. இதனால தான் உப்பு சாப்பிட்றவங்க அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கிறாங்க. இப்படி அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கும்போது தேவையில்லாத சோடியம் அந்த சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுது. நம்பர் 19, உடலில் உப்பு அதிகமாகும் போது நமக்கு தலைவலி, பிபி அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கும் காரணமாக அமையுது. டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு வகையான நோய்
அதாவது மூளை பகுதிகளில் ஆக்சிஜனேற்றம் செய்யக்கூடிய திசுக்களை சிதைக்குது. இது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை, தசை வலிகள், எலும்பு பிரச்சனைகள் வரத்துக்கும் காரணமாக அமையுது. எலும்புகள் வலுவாவதற்கு தேவையான பொட்டாசியம் நாம் உப்பு அதிகமாக எடுக்கும்போது இந்த உப்போடு சேர்ந்து பொட்டாசியமும் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுது. இதனால் எலும்பு பிரச்சனைகள் வருது. நம்பர் 20, உப்பு அதிகமானால் மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக கோளாறுகள் இது மட்டும்தான் ஏற்படுமானாக்கா அதிக உப்புனால இரத்த நாளத்தில் உள்சுவர் கொழுப்பு படிவதனால உள்சுவரின் செயல்திறனும் பாதிக்கிறது. உப்பு அதிகமாக சேர்க்கறதால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளொன்றுக்கு 5 கிராம் உப்பு அளவு போதுமானதாக இருக்குது. உப்பை மொத்தமாக தவிர்க்கும் பட்சத்தில் அதுவும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. ஸோ உப்பு அளவோடு சேர்த்துக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.